வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை நேற்று வீடியோவில் உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து அணு ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டனும் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படியோ ரஷ்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதனால ரஷ்யா வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டாங்க. அது என்ன மாதிரியான பிளான் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இப்போ என்ன இருக்குன்னா, அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறமா கனடா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம், இன்னொரு பக்கம் நேபாளத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீடைலா இன்னைக்கு பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் கனடாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸான ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்து நாடு. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை விற்கிறது, இது சம்பந்தமா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து தோல்வியில முடிஞ்சு போச்சு. தோல்வியில முடிஞ்சு போனோன்னு நம்ம ட்ரம்ப் என்ன ஆயிட்டாரு, ரொம்பவே வந்து காண்டாயிட்டாரு. காண்டானா என்ன பண்ணுவாரு, அந்த நாட்டு மேல வரி விதிப்பார்ல, அதே தான் வந்து கனடாவுக்குமே வந்து பண்ணாரு. 50% வந்து கூடுதலா வரி விதிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு வர்ற பொருள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்ப பதிலுக்கு கனடா சும்மா இருப்பாங்களா, அவங்களுமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கால இருந்து வர்ற பொருள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 50% வந்து நாங்களுமே வந்து வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களோட சைட்ல இருந்துமே வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு ட்ரம்ப் வந்து இன்னுமே ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு நாடு எது அப்படின்னா அது வந்து கனடா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு கனடாவோட பிரதமர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க வந்து யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டோம், ஈக்குவலா தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனையால அந்த நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பாலா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறது, எஃகு, அலுமினியம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வரி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் இந்த 50% வரி அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2000 கோடி. இப்படி எல்லாம் வந்து வரி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காலேயே கார் நிறுவனங்கள் வந்து எதுவுமே ஓடாது, எல்லாமே வந்து லாஸ்ல தான் போயிட்டு இருக்கும். இப்ப கார் நிறுவனங்கள் லாஸ் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்குமே வந்து வேலை இல்லாத ஒரு நிலைமை உண்டாகும். இது எதையுமே யோசிக்காம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் நான் உன் மேல வந்து வரிய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா அதோட பின்விளைவுகள், அதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத மனுஷன் எப்பவுமே வந்து யோசிக்கிறது இல்ல. யோசிச்சிருந்தாப்லனா வந்துட்டு எப்பவோ வந்து அவர் முன்னேறி இருப்பாரு. ஆனா அவரும் முன்னேற மாட்டாரு, மத்தவங்களையும் வந்து முன்னேற விடாம பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கனடா வந்து 50% வந்து டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து செப்டம்பர் 8ஆம் தேதியில இருந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறதையும் தாண்டி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவை வந்து 51வது மாநிலமா மாத்தணும் அப்படின்னு அவருக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருக்கு. மாநிலமா மாறாமலே கனடா அதோடைய எல்லா பெனிஃபிட்ஸையுமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ கனடா வந்து மாநிலமா மாறிட்டு அப்படின்னா நான் வந்து உன் மேல வந்து எந்த ஒரு டாக்ஸும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்றாருல்ல, ஆனா அமெரிக்கா தயாரிக்கிற ஏஐ தொழிற்சாலை இருக்குல்ல, அதுல இருக்க மின்சாரம் 85% வந்து யாரு சப்ளை பண்றாங்க அப்படின்னா கனடா தான் வந்து சப்ளை பண்றாங்க. இப்ப கனடா அதை ஒருவேளை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவே வந்து இருண்டுரும். இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஃபென்டனைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்ஸை வந்து இப்ப கனடாவோட எல்லையில இருந்து அமெரிக்காவுக்குள்ள வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா இதை வந்து கனடா வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே வந்து கேட்டிருக்காரு. சோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி மோதல் அப்படிங்கிறது மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நேபாளத்துல வந்து அப்பாவி மக்கள் நிறைய பேர் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 392 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல 389 பேர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க, 3 பேர் வந்து திபெத்தை சேர்ந்தவங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில இருந்து நேபாளத்தோடைய கைலாஸ் மானசரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமான இடத்துக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிருக்காங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சென்னை, அங்க இருந்தெல்லாம் வந்து
வந்து போயிருக்காங்க. மொத்தமா 103 பேர் வந்து போயிருக்காங்க. அதுல 21 பேரை வந்து சேஃபா மீட்டுட்டதா இப்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. மீதி 82 பேர் வந்து எங்க இருக்காங்க, எங்க ஆனாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. சரி, ஓகே, இது வந்து நிலநடுக்கத்தால நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 4.4 ரிக்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த மலை ஏறி வந்து உடைஞ்சு அது மூலமா தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்தது மூலமா தான் இந்த வெள்ளப்பெருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இது வந்து உண்மை இல்ல. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பனிப்பாறை உடைஞ்சு அது மூலமா தான் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல அந்த மக்கள் அவங்களுடைய பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல நகையா இருக்கட்டும், பணம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சேஃபான இடத்துல எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்போ பாஸ்போர்ட் இருந்தா தான் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும். இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எமர்ஜென்சி சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால ரோடெல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமா இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே வந்து சேஃபா கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 82 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் 1500 பேரை வந்து காணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா ஃபேமிலிக்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, சேஃபா அவங்கள எல்லாரையுமே வந்து மீட்டுருவாங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நேபாளத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வார் சம்பந்தமான டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.